ரவுண்ட் டூ ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கோகுவுடைய அல்ட்ரா இன்ஸ்டிங் ரியாக்ஷன் ஸ்பீடுங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இவரை யாராலையுமே அட்டாக் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு இவர் அல்ட்ரா இன்ஸ்டிங்டோடைய ஃபார்மில் செம்ம ஸ்பீடாக இருப்பார். இவருடைய ரியாக்ஷன் ஸ்பீடும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வெஜிட்டாவுடைய காம்பேக்ட் ஸ்பீடு எடுத்துக்கிட்டோன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப அதிகம். வெஜிட்டா ஒரு சில இடங்கள்லாம் கோகுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகுறதாலாம் சொல்லியிருப்பாங்க. ப்ரோலியுடைய ரேப்பிட் அடாப்டேஷனும் கூட இந்த ஒரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கும். ப்ரோலி பேட்டிலில் ஆப்போனண்ட் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்களோ அதே அளவுக்கு இவரும் ஸ்பீடாக மாறுறதாலாம் நிறைய இடத்துல மாங்கால மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அப்படியே ஒட்சுசுகிஸை எடுத்துக்கிட்டோன்னா இவங்க கிட்ட ஸ்பேஸ் டைம் எபிலிட்டிஸ், டெலிபோர்ட்டேஷன் மாதிரியான ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்குது. இதை தாண்டி இவங்களுடைய பேஸ்லேயே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா நார்மலாக இருக்கக்கூடிய நருட்டோ கேரக்டர்ஸ் யாருமே இவங்க கிட்ட மோதி இருக்க முடியாது. ஈவன் நருட்டோ சாஸ்கே கூட இந்த ஒரு மோமோஷிக்கியை பீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு இவருடைய ஸ்பீடு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செயின்ஸும் ஸ்பீடாக இருக்காங்க, ஒட்சுசுகிஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடாக இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு டைரக்ட் காம்பேக்டில் ஸ்பீடுங்க எடுத்துக்கிட்டால் அதில் கோகு வெஜிட்டா வேறு லெவலில் இருக்காங்க. குறிப்பாக அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகு அவர் திங்க் பண்ணிவிட்டு டாஜ் பண்ண மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக அவருடைய மூமெண்ட்டுங்கிறதே ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதால யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் அவரை அட்டாக் பண்ண முடியாதுங்கிற மாதிரி மாங்கால சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வெஜிட்டா அவருடைய அல்ட்ரா ஈகோவை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் அடாப்ட் ஆகிப்பார். அடிவாங்க இவர் பவர்ஃபுல்லாக வேறு மாறிக்கிட்டே இருக்கிறதால இவருடைய ஸ்பீடுங்கிறதும் ரொம்ப அதிகம்னு மாங்கால சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ப்ரோலியுடைய நேச்சுரே அடாப்டேஷன் தான். எந்தளவுக்கு பேட்டில் போயிட்டே இருக்கோ அந்தளவுக்கு இவரும் பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருப்பார். அந்த ஆப்பனண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவருக்கு கவலையே இல்லை. கோல்டு ஃபார்ம் வச்சுருக்கிற ஃப்ரீஸாவாக இருந்தாலும் கூட அவர் ஈஸியாக எல்லாரையும் ஒன் ஷாட் பண்ணுற அளவுக்கு ப்ரோலியுடைய அடாப்டேஷனும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இன்னொரு பக்கம் கோவானுடைய ஃபார்முங்கிறதே பயங்கர ஸ்பீட் தான். இவருடைய பீஸ்ட் ஃபார்மில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸ்பீடு தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இவங்க எல்லாருடைய ஸ்பீடும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஒட்சுசுகிஸை எடுத்துக்கிட்டோன்னா இவங்கக்கிட்ட எபிலிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இவங்களுடைய ஸ்பேஸ் டைம் எபிலிட்டி, டெலிபோர்ட்டேஷன் எபிலிட்டி எல்லாம் கவுண்ட் பண்ணால் இதில் மேபி இவங்களுக்கு வின் கிடைக்கலாம். பட் இந்த ஒரு ரா ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் செயின்ஸ்க்கு தான் எட்ஜ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.